4 அணில் அடிச்சுக்கிறது. அதில் ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவாளி, இவன் முட்டா பையன் இவனுக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேறான்னு. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்கொலை பையன், ஒன்றும் தெரியல, நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது. இப்படி ஒன்று அடிச்சுக்கிறது. காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்பல அவர்கிட்ட ஒரு போகிறாங்க, 4 பேரும் பஞ்சாயத்து போகிறாங்க. ஐயா, நீங்கள் தான் எங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்ல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஐயா ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்களா இருக்காங்க, அறிவில்லாதவங்க இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் பஞ்சாயத்து சொல்லும்போது, சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா, நீங்கள் உங்களில் யார் பெரிய ஆள், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க, போய் எனக்கு பசிக்குது சாப்பிட்றதா எடுத்துக்கோங்க. அது கொடுக்கணும், ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது. ஏசமாக சாப்பிட்டு தூங்கிட்டாப்ல. மறுபடியும் ஐயா இன்னும் ஒரு வாரம் இருக்குது, போயிட்டு வா, ஒன்றும் சாப்பிடக்கூடாது, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு, தலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடு. எல்லா வேலையும் அணில் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த குரங்கு படுத்துக்கிட்டு நல்லா ஒரு வாரம் சாப்பிடுது. சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு வாரம் முடியுது, ஐயா திருப்பி சொல்ல போகிறாருன்னு ஏசமாக வர்றாரு. அப்படி உட்காந்துருக்காப்ல. இது 2 இந்த 4 நம்ம உட்காந்துருக்கோம், அதே மாதிரி உட்காந்துருக்கேன். அவர் சொல்கிறார், என்ன ஏசமானு, நீங்கள் 4 பேருமே பைத்திய கிடப்பில்லையா, நான் தான் பெரிய ஆள் உங்கள் 4 பேரை விட, எப்படி சொல்லியா அப்படின்னு. ஒரு வேலை ஏன் உங்கள் 4 பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன்லடா, டேய் நான் தான்டா பெரிய ஆள். இப்படித்தான் நம்ம எல்லாம் தீதான் தமிழம் பூரா. இந்த பஞ்சாயத்து பண்ணுற குரங்கு பேர் குரங்கு நல்லா உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே. இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்க, புரியுதா? இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க, திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது செயல்படாது. அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும்.